ராஜயோகம் தான் இருக்குது, அமைப்பு தான் இருக்குன்னா என்னத்துக்கு அதனால அவங்களால கன்டினியூ பண்ண முடியல? கன்டினியூ பண்ணுறவங்க பாருங்கள், 30 வருஷமாக இருக்கு. மோடிலாம் என்ன ஆகுது? தோல்வியே ஒன்றும் பார்க்கல அவர். மோடி தோல்வியே பார்க்காம அவர் ஓட்டிகிட்டே இருக்கார். மம்தா பானர்ஜி ஓட்டிகிட்டே இருக்கிறாங்க. இந்த மாதிரி ஏகப்பட்ட பேர் 2 முறை 3 முறை 5 முறை 4 முறைன்னு ஜெயிச்சுட்டு போயிட்டே இருப்பாங்க கண்டினியூ. அமைப்பு இருந்ததுன்னா நிலைச்சி நிற்கும். என்றைக்குமே அவங்க சூப்பர் ஸ்டார் அப்படின்னு அர்த்தம். யோகம் இருந்ததுன்னா அதுக்கான தசாபுத்தி இருக்கும்போது மட்டும்தான் வரும். யோகங்கிறது தசாபுத்தினால அதுக்கான காலகட்டத்தில் மட்டும்தான் நடக்கும். அதுக்கப்புறமா அது திரும்பி போயிடும், பிடிங்கிடுவாங்க, அந்த அர்த்தமாக இருக்கும். இது ஒரு அமைப்பு. இன்னொன்று போட்டி இருக்கும். எனக்கு இந்த அரசியலில் நின்று சீட்டு கிடைச்சி அதில் வெற்றி பெற்று எம்எல்ஏ ஆகணும்னு எனக்கு விதி இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. எம்எல்ஏ ஆகணும், எம்பி ஆகணும்னு விதி இருக்குது. சரி, அது எவ்வளோ இருக்குது? 45% இருக்குதுன்னு வச்சுங்களேன். நான் உடனே ஆயிடுவேனா? அப்படின்னா என் கட்சியில் நான் ஒரு ஆள் தான் நான் வேட்புமனு தாக்கல் செய்வேனா, கேட்பேனா, நாமினேஷன் போடுவேனா? நான் எவ்வளோ பேர் கேட்க போகிறாங்க. அதே போல் தேர்தலில் நிற்க போகிறது 4 இன்றைக்கி தேதிக்கு 4-3 போட்டி நடக்க போகுது. 4 பேர் நிற்க போகிறோம். 4 பேர் ஜாதகம் எத்தாந்து என்கிட்ட கொடுத்து காமிச்சு கேட்க போகிறாங்க? கேட்க போகிறது இல்லை. இந்த 4 பேர்தில் யாருக்கு பலமாக இருக்குதோ அதுதான் வரப்போகுது. கரெக்ட் தானே? பெரிய கட்சியாக இருந்தால் சில இடத்துல சின்ன கட்சியில் கூட சுயேட்சை கூட வந்துடுவோம். சில நேரத்தில் வந்திருக்கிறாங்க முன்னாடிலாம் சுயேட்சை கூட சில நேரத்தில். ஆனால் இப்போல்லாம் சுயேட்சையெல்லாம் அவ்வளோவா நிற்கிறதே இல்லை, வர்றதும் கிடையாதுன்னு ஆயிடுச்சு. அப்போ 15% ஓட்டு வச்சுக்கிறவங்க, 10% ஓட்டு இருக்கிறவங்களாம் இவங்களாம் வரப்போகிறாங்களான்னா வரப்போகிறது கிடையாது. அப்போ யார் வரப்போகிறாங்க? 35% ஓட்டு இருக்கிறவங்களுக்கு மேலே தான் போட்டியை. அதாவது தனித்து இல்லைனாலும் கூட்டணிக்குன்னு ஒரு 35% ஓட்டு இருந்ததுன்னா இந்த கட்சி அந்த கட்சி ஆனும்போது 2-3 போட்டியாக தான் ஆகிடுது. ஏன்னா 35%க்கு மேலே ஓட்டு வாங்க போகிறது 2 கட்சி தான், ஏடிஎம்கே டிஎம்கே, இவங்களுக்குள்ளே தான் போட்டியே. கரெக்டா? அப்போது எதிராளி யார் நிற்கிறாங்க? அவங்களோட பலமும் அவங்களோட நேரமும் காலமும் நல்லா இருக்குதா? இவங்களோட பலமும் ஜாதக பலமும் இவங்களோட நேரமும் காலமும் நல்லா இருக்குதான்னு பார்த்தா அது 2 பேரில் யாருக்கு பலம் கூடி இருக்குதோ, அந்த நேரத்தில் யாருக்கு பலம் இருக்குதோ அவங்க தான் ஜெயிப்பாங்க. அதனால் இந்த அரசியலில் ஈடுபட்டு இருக்கிறவங்களாம் தனக்கு ஏதாவது கிடைக்குமானா காம்படிஷனான இந்த விஷயங்கள் எல்லாம் எதிரணியோட ஜாதகத்தை பலத்தையும் பார்த்துட்டு தான் நீங்கள் முடிவு பண்ணணும். உங்கள் ஜாதகத்தை மட்டுமே பார்த்துட்டு கற்பனையில் மிதக்காதீங்க. அது அவ்வளோ நல்லது இல்லை. இந்த காலத்துலலாம் சீட்டு வாங்குறதுக்கெல்லாம் பெரிய பெரிய செலவாகும். பார்த்து ஜாக்கிரதையாக நடந்துங்க. சொத்து பத்து சேர்த்து வச்சுங்க. நன்றி, வணக்கம்.